ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் டாக்டர் நித்யா ஃப்ராங்க்லின். நிறைய பேரண்ட்ஸோடைய இன்னொரு டவுட் வந்து, குழந்தைங்க அடிக்கடி கீழே விழுறாங்களே, அவங்களுக்கு தலையில் அடிபட்டிருக்குமா, உள்ள அடிபட்டிருக்குமா, அது எப்படி எங்களுக்கு தெரியும் அப்படின்றது தான். ஸோ ஃபஸ்ட்டு விஷயம், குழந்தைங்க நடக்கும்போது, உட்கார படிக்கும்போது, தவழும் போதெல்லாம் அடிக்கடி கண்டிப்பாக கீழே விழுவாங்க. ஸோ அவங்க தலை வந்து தரையிலையோ இல்லை ஏதாவது ஒரு ஹார்ட் சர்ஃபேஸ் மேலேயோ இடிக்கிறதுக்கு சான்சஸ் ரொம்ப ஜாஸ்தி இருக்குது. நம்ம பெஸ்ட் திங் வந்து இந்த மாதிரி அடிப்படாமல் ப்ரிவென்ட் பண்ணுறது தான். அப்படின்னாலும் எதெல்லாம் டேஞ்சர் சைன்ஸ்க்கு நம்மளுக்கு தெரியணும். ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து, ரொம்ப பெருசாக புடைச்சிருக்கு, இல்லை வந்து காது மூக்கு தொண்டையிலேருந்து ப்ளீடிங் ஏதாவது வருது, குழந்தை வந்து அந்த உளுந்த டைமில் ஒரு மொமெண்ட்ரியில் வந்து அந்த ஒரு மொமெண்ட் வந்து குழந்தைக்கு வந்து நினைவில்லாமல் இருந்தது, இல்லைன்னா இந்த மாதிரி உளுந்த பிறகு குழந்தை வந்து டே ஃபுல்லாக இரிட்டபிளாவோ இல்லைன்னா வந்து ரொம்ப தூங்கிட்டேவோ இருக்கிறது. ஸோ இந்த மாதிரி சைன்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் கண்டிப்பாக உடனே டாக்டர்கிட்ட போகணும். நம்ம எல்லாருமே ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னன்னா, குழந்தை தலை அடிபடும் போது வந்து ஜென்ரலாகவே புடைப்பு வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும், பெரிய ஸ்வெல்லிங் வரும். ஸோ எங்கே அடிபட்டாலும் உடனடியாக வந்து நீங்கள் ஐஸ் கியூப்ஸ் வச்சு ஒரு ஃபர்ம் கம்ப்ரெஷன் கொடுக்கணும். சிக்னிஃபிகண்ட்டாக இருந்ததுன்னா கண்டிப்பாக டாக்டர்